ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி கூட சாப்பாட்டு கூட டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம பட்டர் பன்னீர் மசாலா செய்ய போகிறதுனால பட்டர் 2 ஸ்கொயப் எடுத்திருக்கேன். அரைச்சி ஊற்றுறதுக்காக நான் முந்திரி 20 பல் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு 3 ஏலக்காய், 2 பட்டை எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பும் நம்ம முந்திரியும் சேர்த்து அரைச்சி விழுத்து ஊற்ற போகிறோம். அதனால 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் கிரேவி கிடைக்கும். பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட எனக்கு நான் ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தக்காளியும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிக்கலாம். தக்காளியும் பூண்டும் அரைச்சாச்சு. இந்தமாரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 20 பல் முந்திரியை எடுத்துக்கிறேன். சோம்பு எடுத்துக்கிறேன். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா சோம்பையும் முந்திரியும் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நான் இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பன்னீர் நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அதில் கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சுடு தண்ணியை நம்ம இருத்துக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும். பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெண்ணெய் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் 3 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது நம்ம தக்காளியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கொதிப்பட்டு வந்துருச்சு. இப்போது கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்தாச்சு. பன்னீர் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நான் முந்திரி சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன். இது ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போது கஸ்தூரி மெத்தி உங்ககிட்ட இருந்ததுன்னா லைட்டாக துருவி சேர்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.